பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல ஒரு டீம். எல்லாருமே ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக தான் நான் வேறு பேச வேண்டியதாக இருக்குது. நான் சொல்ல வேண்டியது எல்லாமே அவங்க ஃபுல்லாக சொல்லிட்டாங்க. பட்டு இந்த மாதிரி ஒரு 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 படம் ஒரு இந்தியன் சென்சிபிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கிற ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம் வந்து நிச்சயமாக யூடிவி இப்போ டிஸ்னியோட வந்து இணைஞ்சிருக்கு. ஸோ நிச்சயமாக அவங்க பார்த்தா ஒரு ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக லேபிள் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. அந்தளவுக்கு இந்த படத்தோட டைரக்டர் திரு மிஷ்கின் அவர்கள் ரொம்ப சூப்பராக வேலை பார்த்துருக்காரு. இது ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரோட சைல்ட்ஹுட் ட்ரீம், அந்த சைல்ட்ஹுட் ட்ரீமை வந்து என்னோட பிரெயின்ஸில் வந்து அதை திணிச்சு இது எப்படி இதை ப்ரெசென்ட் பண்ணும், இது எந்த அளவுக்கு அவரோட குழந்தைய வந்து நான் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணுங்கிற ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருந்தது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நிச்சயமாக அது அப்படி பண்ணதுனால தான் அவர் சொல்கிறாரு இன்னும் பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான், ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சூப்பர் ஹீரோ. ஏன்னா இப்போது இந்த இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ், இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் வந்தோடனே ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி ஹாலிவுட்டில் இருக்கிற சூப்பர் ஹீரோ ஃபிலிமோட இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் ஹீரோனா அதுக்கு ஒரு 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 மாடல் இருக்குது. ஸோ என்றைக்குமே நம்ம வந்து நிச்சயமாக சந்தானத்தை வந்து சூப்பர் ஹீரோவாக நம்மளால் லைக் அது அந்த மாதிரி ஒன்று பண்ண முடியாது. ஸோ ஒரு சூப்பர் ஹீரோக்குன்னு ஒரு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. ஸோ அது வந்து நம்ம வருஷமாக பார்த்துருக்குறோம். அது சக்திமான்லேருந்தும் சரி, இப்போ இருக்கிற ஜெயின் ராபர்ட், சின்ன வயசில் நான் பார்த்த ஜெயின் ராபர்ட்லேருந்தும் சரி, அந்த அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உடை இருக்குது. அதை தான் நம்ம ரசிச்சிருக்கோம். ஸோ அந்த சென்சிபிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் மிஷ்கின் சார் இந்த கேரக்டரை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காரு. இந்த கேரக்டரோட பேர் ப்ரூஸ்லி. நல்ல குன்ஃபு தெரிஞ்ச ஒரு ஒரு கலைஞன். ஸோ சொன்னார், எல்லாருமே சொல்கிறாங்க 8-9 வருஷம் நான் கற்றுக்கிட்டேன். லைக் சினிமா வரத்துக்கு முன்னாடி ஒரு 4-5 இயர்ஸ் கற்றுக்கிட்டேன். இப்போது அது கிட்டத்தட்ட இந்த டோனி மாஸ்டர் வந்து எனக்கு வந்து கற்றுக் கொடுத்த அந்த வித்தைகள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நான் 10 வருஷத்தில் என்னென்ன கற்றுக்கணுமோ அதெல்லாம் அந்த ஒரு 40 டேஸில் சொல்லி கொடுத்துட்டாரு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். உண்மையிலே ஃபஸ்ட்டு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து இந்த படத்தோட ஸ்டண்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ஃபாரின்லேருந்து தான் கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு படம் கொடுக்கணும். ஏன்னா அது அந்த குன்ஃபுக்கான ஒரு விஷயந்தான். நம்ம ஊர்லேயும் ரொம்ப சூப்பரான ஸ்டண்ட் டைரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. பட் அந்த குன்ஃபு, அந்த விங்ஷூங்கிறது வந்து அது படித்து நம்ம பண்ணி அது பண்ணுறா திரும்ப ஒரு 1.5 இயர்ஸ் அந்த ப்ராசஸ் ஆகிடும். ஏற்கனவே அவர் வந்து இந்த ப்ரூஸ்லி கூடலாம் சண்டை போட்டவர். ஸோ அவர் ஆத்தென்டிக்காக பண்ணுவார், அந்த படத்தோட கான்செப்ட் அந்த மாதிரி இருக்குங்கிறதுனால பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஸ்டண்ட் டைரக்டரை கூப்பிட வேண்டியதாக இருந்தது. ஸோ அதுக்கு ரொம்ப மிஷ்கின் சாரை வந்து நான் நன்றி சொல்லணும். எஸ், இந்த டீம் மொத்தமாகவே ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்கிறோம். சத்யா பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக எங்களுக்காச்சும் ஷார்ட் இல்லைன்னா ஓகே ரெஸ்ட் எடுக்கிற ஒரு டைம் கிடைக்கும். பட் அவங்களுக்குலாம் பார்த்துட்டிங்கன்னா கண்டினியூஸாக அடுத்த ஷாட்டுக்கான லைட்டிங், அடுத்த இது, ஏன்னா மேக்கிங்லலாம் பார்த்துருப்பீங்க லார்ஜ் ஸ்கேலில் ஒரு ஹார்பர்லலாம் ஷூட் பண்ணியிருந்தோம். அந்த 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 ஒரு 30 டேஸ் கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த படத்தோட லைக் சத்யா அண்ட் அந்த டீம், அந்த அவங்களோட அசோசியேட்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்கும் ஹேட்ஸ் ஆஃப். ஒரு பேக் போனாக இருப்பாங்க இந்த படத்துக்கு. அண்ட் மிஷ்கின் சார் சும்மாவே இருக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா லாங் ஷார்ட்ஸாக இருக்கும். அண்ட் அந்த ஷார்ட்ஸ் வந்து லாங் ஷார்ட்ஸ்னால் அவ்வளோ ட்ரிக்கியாக இருக்கும். ஆடியன்ஸை வந்து எந்த விதத்துலேயும் டைவர்ட் ஆகாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கம்போசிஷன்ஸ். ஸோ அந்த கம்போசிஷன்ஸ்லாம் என்னால் சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எந்த டைரக்டரும் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் வைக்கல. ஸோ அந்தளவுக்கு அதில் வந்து ரொம்ப பயங்கர ஸ்பெஷலைஸ்டான ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கார். அந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங், அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் நடிக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய ஒரு கொடுப்பனை இருக்குது. ஸோ டைரக்டர் எல்லாருமே சொல்கிறாங்க ஹாலிவுட்டுக்கு போவாங்க, தமிழ் சினிமா வந்து ஒரு நல்ல ஒரு லெவலில் இருக்கும். நிச்சயமாக நானும் அது 100% ஒத்துக்கிறேன்.
எவ்வளோக்கு எவ்வளோ ரீஜனலாக இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ இன்டர்நேஷ்னல் தான். ஸோ நிச்சயமாக மிஷ்கின் அவர்கள் இந்த எவ்வளோக்கு எவ்வளோ ரீஜனலாக நம்ம திங்க் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு நிச்சயமாக இன்னைக்கு காலையில் ஆடியோ லான்ச்சில் கூட சொல்லியிருந்தாரு. ஒரு தமிழ் படத்தோட நம்ம இங்கே டிவிடி வாங்கி பார்க்குற மாதிரி, நம்ம இங்கே படங்கள் இங்கிலீஷ் படங்களோ இல்லை ஒரு ஃபெஸ்டிவலில் போய் நம்ம பார்க்குற மாதிரி நிச்சயமாக வேறு நாட்டில் இருக்கிற எல்லாருமே நம்மளோட தமிழ் படத்தை வாங்கி பார்க்குற அளவுக்கு நிச்சயமாக இருக்குங்கிற மாதிரி, அவரோட படங்கள் அந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி நிச்சயமாக நான் நம்புகிறேன். நல்ல ஒரு டீம், இந்த ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு கொடுப்பனை. நரேன் அவர்கள், எனக்கும் அவருக்கும் அவ்வளோ பெரிய காம்பினேஷன்ஸே இல்லை, ஒரே ஒரு ஃபைட் காம்பினேஷன் தான். அதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 டேஸ் கிட்ட ஒரு காம்பினேஷன் அமைஞ்சது.